கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதுமில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட தீர்க்க தரிசனமாக இடைப்பட விரும்புகிறார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், அவருடைய நீதியை அவர் சமீபிக்க பண்ணுகிறாராம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தை சொல்லப்பட்ட சூழ்நிலை இஸ்ரவேலுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லப்பட்டதா இருந்தாலும், இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இடைப்படுகிற இந்த காரியம் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ, உங்க குடும்பங்கள்ல உங்களுக்கான அநீதி இழைக்கப்பட்டிருக்க, ஒருவேளை உங்க சரீரத்தின் வியாதியா இருக்கலாம். அது தேவனுடைய நீதி அல்ல. உங்களுடைய குடும்ப உறவுகள்ல பிரச்சனைகளா இருக்கலாம். இல்ல கடன் பிரச்சனைகளா இருக்கலாம். எந்த சூழ்நிலைகளில நீங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? அவருடைய நீதியை அவர் சமீபிக்க பண்ணுகிறாரா. ரொம்ப சீக்கிரத்துல அந்த இடத்துல நீங்க தேவனுடைய நீதியையும், அவருடைய ரெஸ்டோரேஷனையும் நிச்சயம் நீங்க பார்ப்பீங்க. அது தூரமாய் இருப்பதில்லை. ஒருவேளை இத்தன வருஷம் நான் காத்திருக்கிறேனே, இன்னும் எனக்கு ஒரு பதில் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு கடந்து வருகிறது. அது தூரமாய் இருப்பதில்லை. அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. ஒருவேளை இங்க ரட்சிப்புனா என்னென்ன காரியங்கள்ல உங்களுக்கு விடுதலை தேவையோ, சுகம் தேவையோ அந்த எல்லா இடங்களிலும் தேவன் இன்றைக்கு அவர் உங்களுக்கு தம்முடைய ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இனி அது தூரமா இருக்க போறதில்ல. அது தாமதமாக போறதில்ல. அவர் சொல்றாரு, "சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன்." அப்ப நம்ம தான் யாரு? சீயோன். அவருடைய பிரசன்னத்தை சுமந்திருக்கிற சீயோனாய் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த சீயோனாகிய உங்களுக்கு ரட்சிப்பையும் உங்களுக்கு மகிமையையும் அவர் கட்டளையிடுகிறாராம். அப்போ இத செய்றதற்கு அவர் என்ன செய்றார்ன்னு சொல்லி 11ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை இது கோரேஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட காரியமாயிருந்தாலும், இன்றைக்கு உங்களுடைய நீதிக்காகவும், உங்களுடைய ரட்சிப்புக்காகவும் அவர் என்ன செய்கிறாராம்? உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதைச் சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அப்போ இன்றைக்கு உங்களுக்காக அவர் யாரையும் பயன்படுத்தி, எந்த மனிதரையும் பயன்படுத்த முடியும், எந்த சூழ்நிலையும் பயன்படுத்த முடியும். உங்களுடைய நீதிக்காகவும், உங்களுடைய ரட்சிப்புக்காகவும் அவர் யாருடைய இருதயத்திலயும் என்ன செய்யணும்? கிரியை செய்து உங்களுக்காக அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவாராம். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை இன்றைக்கு புறப்படுதுன்னா, அதை நிறைவேற்றியே அவர் தீருவார். அதை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நம்ம திட்டம் போடுறதெல்லாம் எல்லாமே நிறைய நேரங்கள்ல ஃபெயிலியர் ஆயிரலாம். ஆனா இன்றைக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை குறித்ததான திட்டம் என்னன்னா, உங்களுடைய நீதி அவர் சமீபிக்க பண்ணுகிறார். உங்களுடைய ரட்சிப்பு இனி தாமதிக்காது என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதை அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் அதை செய்து முடிக்கப் போகிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில சீக்கிரத்துல உங்களுடைய நீதியை, உங்க ரட்சிப்பையும் நீங்க பார்ப்பீங்க. அப்போ நம்ம இன்னைக்கு இப்ப ஏசாயா 43:9 பார்க்கிறோம். "சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்" என்று சொல்லுகிறாள். ஒருவேளை நீங்க கூட இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம்லாம் வருது. ஆனா, இதெல்லாம் என்னைக்கு நடக்கும்? நானும் இப்படிதான் விசுவாசித்து சோர்ந்து போயிருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். இதே மாதிரி தான் இந்த வசனமும் சொல்லுது. "கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார்" என்று சொல்லுகிறாள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை." அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, "நீ என் நினைவிலேயே இருக்கிற. யார் தாய் மறந்தா கூட அந்த தாயினுடைய அன்பு உலகத்துக்கு ஈடு இணையா எந்த அன்பும் இல்ல. ஆனா அந்த தாயுடைய அன்புக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. அவருடைய அன்பு தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலானது. அவர் சொல்றாரு, யாரு மறந்தாலும் நான் உன்னைய மறக்க மாட்டேன். அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்மேல் அன்பு வைத்திருக்கிற தேவன் அடுத்ததா சொல்றாரு, உள்ளங்கைகளில் நம்ம என்ன செய்யறாராம்? வரைந்திருக்கிறாராம். நம் மதில்கள் எப்போதும் அவர் முன் இருக்கிறதாம்.
எப்போதும் நம் மதில்கள் அவர் முன் இருக்கிறதுனா, நம்மை குறித்து அவர் மறக்கவே முடியாதபடி அவர் நம்மை நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கைகள்ல அவர் நம்மை அவருடைய கைகள அவர் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப இன்றைக்கு என்னலாம் இந்த இடத்துல ரட்சிப்புன்னு சொல்லி அதே அதிகாரத்துல பின்பகுதியில போடப்பட்டிருக்குது. அப்போ உங்கள் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும், உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஒருவேளை இது ஒரு மனிதர்கள குறித்து சொல்லப்பட்ட காரியமாயிருந்தாலும், இன்றைக்கு நமக்கு நன்றாக தெரிந்தபடி எந்த மனிதர்களும் சத்துரு அல்ல. ஒரே சத்துரு நமக்கு எதிரியானவன் பிசாசு தான். அவன் மூலமாய் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நிர்மூலமாச்சோ, பாழாச்சோ, அது எல்லாம் உங்களை விட்டு புறப்பட்டு போகிற அந்த மிகப்பெரிய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். அடுத்ததா என்ன ரட்சிப்பு? அப்பொழுது உன் வனாந்தரங்களும், உன் பாழிடங்களும், நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். எதெல்லாம் இதுவரைக்கு உங்கள விழுங்குச்சோ, அது எல்லாம் உங்கள விட்டு தூரப்பட்டு போகிறத பார்ப்பீங்க. உங்க வனாந்தரங்கள் எல்லாம் இனி என்ன ஆகுமா? உங்கள் பாழிடங்களும், நிர்மூலமான உங்கள் தேசமும் குடிகளின் திரளினாலே நெருக்கமாயிருக்கும். உங்க வனாந்தரம் நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்குள்ள வரும். ஏதேனைப் போல உங்க வனாந்தரமான வாழ்க்கை மாறும் என்பதுல சந்தேகமே இல்லை. மிக முக்கியமான அடுத்த வார்த்தை, ஒருவேள இன்றைக்கு எனக்கு இந்த காரியத்துல எனக்கு ஒரு நீதி இல்ல. இன்னும் எனக்கு பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லும்படிக்கு தேவன் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறாராம். அப்போ இப்படிப்பட்ட சிறையிருப்பின் நாட்கள் உங்களுக்கு முடிவுக்கு வருகிறதை நீங்கள் நிச்சயம் காண்பீர்கள். அப்போ அடுத்ததா நீங்க சொல்லுவீங்களா, அப்போ பிள்ளைகளோட நீங்க இருக்கும்போது, நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். ஆண்டவர் செய்யற நன்மைகள பார்த்து நீங்க அப்படிதான் சொல்லப் போறீங்க. ஏன்னா அவர் நீதி சமீபிக்கிறதாம். அவர் ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லையாம். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. இதுவரைக்கு எந்த சூழ்நிலையில வெட்கப்பட்டு போய்விடுவோமோன்னு நினைச்ச சூழ்நிலைகள்ல நிச்சயம் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அடுத்த கடைசியா நம்ம பார்க்கிறோம், பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேவன் நம்ம கூட என்ன செய்றாரு? பேசுகிறார். உன்னோடே வழக்காடுகிறவர்களுடைய நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஒருவேளை இன்றைக்கு உங்க பிள்ளைங்க ஏதோ ஒரு அடிக்ஷன்ல இருக்கலாம். ஏதோ ஒரு நண்பர்களுடைய கெட்ட சகவாசங்கள், நண்பர்களுடைய பிடியில இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அது உங்க பிள்ளைகள் கூட உங்களோடு கூட அந்த காரியங்கள் வழக்காடிக் கொண்டிருக்கலாம். ஆனா அவர் இன்றைக்காக அந்த காரியங்களோடு வழக்காடி உங்கள் பிள்ளைகளையும் அவர் ரட்சிப்பார். பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களாம்? விடுவிக்கப்படுவாங்க. கொள்ளையிடப்பட்டவைகள் எல்லாம் என்ன செய்யுமாம்? விடுதலையாக்கப்படும். இவ்ளோ பெரிய ரட்சிப்பையும், நீதியையும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. இதை செய்கிறதற்கு அவர் யாரையும் பயன்படுத்துவார், எதையும் பயன்படுத்துவார். ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இனி உங்க ரட்சிப்பு தாமதிக்காது. அது தூரமில்லை என்பதை நீங்கள் அறிந்து விசுவாசித்து நன்றி செலுத்தத் தொடங்குங்கள். இந்த வார்த்தையில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் அது உங்களுக்கானது, உங்களுக்கு சுதந்திரமானது. ஏன்னா நீங்க அவர் நினைவில் இருக்கிறபடியினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே, ஒவ்வொரு மக்களையும் நீர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நீதியை நீர் சமீபிக்க பண்ணுகிறதற்காக, ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை தாமதமில்லாமல் நீர் வெளிப்படுத்துகிறதற்காக, அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பையும் மகிமையையும் நீர் கட்டளையிடுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை செய்வதற்கு நீர் யாரையும் பயன்படுத்துவீர், எதையும் பயன்படுத்துவீர், எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தி இதை உம்மால் செய்ய முடியும். ஏன்னா நீங்க அதை சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீங்க அதை நிறைவேற்றுவீங்க. நீங்க அதை திட்டம் பண்ணியிருக்கிறீங்க. அதை செய்து முடிப்பீங்க. அந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.